안녕. Good morning. It's time to get up. 자기야 일어나. 자기야. ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் உங்கள் சாராக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாராங்கே எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் நாம் இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த எஃப்எஃப்ஏ லென்த்தாக இருக்கிறனால நான் ஹோபி எஃப்எஃப் போடலை, ஓகேவா? சாரி. நாளைக்கும் ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஜிமினாவோடது, அதுவும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால நாளைக்கும் ஹோபி எஃப்எஃப் கிடையாது. நாளைக்கு ஹோபி எஃப்எஃப் கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? ஹோபி எஃப்எஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற செல்லக்குட்டீஸ் அக்காவை மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா முபீனா. எஸ், அவங்களுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த நாள் இல்லை, இனிமேல் வர்ற பர்த்டே எல்லாமே நீ ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் தென் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அல்லாஹ்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் எல்லா காட்கிட்டையும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே செல்லக்குட்டி, இந்த நாள் உனக்கு ரொம்ப நல்ல நாளாக ஸ்பெஷலாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த எஃப்எஃப் உனக்கு டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் நீ கேட்டிருந்தேன், என்னால் போட முடியுமான்னு தெரியாமல் தான் இருந்தேன். டக்குன்னு ஒரு யோசனை தோணுச்சு, ரெக்கார்ட் பண்ணிட்டேன், போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பர்த்டேக்கு நான் உனக்கு எஃப்எஃப் போடுறது, ஓகேவா? அந்த நம்ம கமெண்ட் ரீட் பண்ணிடலாம். சவீனா அக்கா, ஐ லவ் இட் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் 1000 times பிகாஸ் ஐ லவ் திஸ் ஸ்டோரி அக்கா. ப்ளீஸ் டூ மோர் ஜிமின் ஆஃப் வீடியோ அக்கா, லைக் பார்ட் 12 அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டி. பேருக்கு போனஸ் பார்ட்லாம் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேன்டா, இருக்கிற எஃப்எஃப் முடிச்சுட்டு போடுறேன், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் லவ்விங். அண்ட் தென் திவ்யா சந்தியா, சூப்பர் அக்கா, ஐ ஹோப் யூ இன்னும் வந்து எங்களுக்கு நல்ல எபிசோடாக வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு போடலான் இருக்கேன் எபிசோடை. பிகாஸ் நிறையா ஸ்டோரியை நல்லா இன்னும் வந்து பெட்டராக யோசிச்சுட்டு செம்ம ஃபன்னாக போடலான் இருக்கேன். அதனால் கண்டிப்பாக நல்ல எபிசோடெலாம் போடுவேன், ஓகேவா? ஸ்ரீகுமார், நியூ மெம்பர் டு யுவர் ஃபேமிலி அண்ட் அக்கா, யூ ஆர் தமிழ்? எஸ், அஃப்கோர்ஸ் செல்லக்குட்டி. சேனலை பார்த்தாவே தெரியலையா நான் தமிழா இல்லையான்னு சொல்லிட்டு வெல்கம் டு அவர் பிடிஎஸ் ட்ரீம் யூ வேர்ல்ட் செல்லக்குட்டி. அண்ட் தென் சன்சைன் லவ், ஹாய் செல்லம், ஐ ஆம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர். என்னோட நேம் வந்து லியா. ஓ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஜெனி தான் சொல்லி உங்கள் சேனலை நான் ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஜெனி குட்டி. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் செல்லக்குட்டீஸ். இப்படியே கீப் சப்போர்ட்டிங் மீ, ஓகேவா? அந்த நம்ம ரொம்ப லென்த்தாக போகாமல் எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இந்த எஃப்எஃபோட நேம் வந்து பஞ்சு மிட்டாய். எஸ், என்னக்கா மாஃபியா லவ்வில் பஞ்சு மிட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், அப்படி தான் இந்த ஸ்டோரி கொண்டு போயிருக்கேன். எனக்கு இந்த எஃப்எஃப் செம்ம ஜாலியாக இருந்தது ரெக்கார்ட் பண்ணும்போது. நீங்களும் அப்படி தான் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன், ஓகேவா? எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஹீரோ நம்ம வி, ஓகேவா? அவர் வந்து மாஃபியா லீடர்னா கேங் கிடையாது, அவர் வந்து சிங்கிள் மாஃபியா அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஹீரோயின் நீங்கள் தான் யோன். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார், அம்மா கிடையாது, ஒரு தம்பி மட்டும் இருக்காங்க. நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க, ஓகேவா? ஓப்பன் பண்ணால் அவங்க வீட்டை தான் காட்டுறோம். நைட் ஒரு 11 o'clock மேலே இருக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து அப்படியே நடந்து படிச்சுட்டே இருக்கீங்க ரூமில். அந்த டைமில் கீழே ஒரு சவுண்ட் கேட்குது. பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லாம் ரிங் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது, ஓகேவா? உங்களுக்கு பஞ்சு மிட்டாய்னா உயிர். உடனே நீங்கள் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வேகமாக கீழே ஓடி வரீங்க. உங்கள் தம்பி உங்கள் அப்பாலாம் எங்கடி போகிற இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பாப்பா பஞ்சு மிட்டாய் வந்திருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி போ அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு உங்கள் அப்பா. உங்கள் தம்பி வந்துட்டு அக்கா நானும் வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாடா அப்படின்னு வந்து சொல்லி 2 பேரும் வெளியே வரீங்க. வாசலில் வந்து ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பீங்க. உடனே உங்கள் தம்பி வந்து கையை பிடிச்சிக்கிறாரு உங்கள் கையை. நீங்கள் கேட்குறீங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சு மிட்டாய் இன்றைக்கி வேணாம், நம்ம நாளைக்கு வாங்கிக்கலாவா அப்படின்னு வந்து சொல்கிறாரு உங்கள் தம்பி. உடனே நீங்கள் வந்துட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் என்னமோ பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரி எனக்கு தெரியல, நீ வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்கள் தம்பி. உடனே நீங்கள் வந்துட்டு என்னடா லூஸ் தனமாக வளரிட்டுருக்க, பஞ்சு மிட்டாய்னு கூப்பிட்டனால பெல் அடித்தனால தான் நானும் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவன் பஞ்சு மிட்டாய் விற்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்கள் தம்பி. உனக்கு பஞ்சு மிட்டாய் வேணான்னா நீ உள்ளே போ, நான் போய் வாங்கிட்டு வந்தே தீருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அக்கா சொன்னால் புரிஞ்சுக்கோ, அவன் பஞ்சு மிட்டாய் விற்க வரல, இங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுது, ஃபைட்டிங்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து உங்கள் தம்பி சொல்கிறாங்க. என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாக்கா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இது ஏதோ ரவுடியோட சண்டை இல்லை மாஃபியா கேங் ஃபைட்டிங்னு நினைக்கிறேங்க்கா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு உங்கள் தம்பி. எப்போ பாரு அந்த ஷூட்டிங் கேமே விளையாண்டுட்டு இருப்பா பார்த்தியா, அதனால தான் இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் யாரை பார்த்தாலும் ரவுடி மாஃபியான்னு சொல்லிக்கிட்டே திரியிற.
போட நீ முதல்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டுறீங்க. உனக்கு வேணான்னா நீ போ, நான் வாங்கிட்டு வந்தே தான் தீருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சொல்கிறத பிடிச்சிக்கோடி, கன் ஷூட்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு உங்கள் தம்பி. ஏன்டா என் உயிரை வாங்க, எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும்டா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அக்கா அவனை பார்த்தா பஞ்சு மிட்டாய் விற்கிறவ மாதிரியே தெரியலக்கா, பாரு பஞ்சு மிட்டாயை விற்கிறவ இப்படி தான் பிளாக்ல வந்து துணியெல்லாம் ஃபேஸை கவர் பண்ணியிருப்பானா பாருக்கா அப்படிலாம் வந்து உங்கள் தம்பி சொல்கிறாங்க. அது இல்லாமல் உங்கள் தம்பி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, யாராவது நைட்டில் பஞ்சு மிட்டாய் விற்பாங்களா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. நைட்டில் விற்றா என்ன, பகலைக்கு விற்றா என்ன, எனக்கு தேவை பஞ்சு மிட்டாய், அது எந்த டைமில் கிடைச்சா எனக்கு என்ன அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ போடா அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பியை வந்து கையை எடுத்து விட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் தம்பி நீ என்னப்போ பண்ணு, நீ தான் சாவலான்னு பார்த்தா என்னையும் சாவடிக்கலான்னு பார்க்குறியா, நான்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி உள்ளே போயிடுறாங்க. நீ என்னமோ பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் தம்பியா லூசுப்பை எப்போ பாரு ஃபைட்டிங்னே இருந்தால் அது மாதிரி தான் தெரியும் எல்லாத்தையும் பார்த்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறீங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த பஞ்சு மிட்டாய் வண்டி வந்து கொஞ்சம் மூவ் ஆகுது. ஓகேவா, அப்படி அந்த வண்டி மூவ் ஆகி போகும்போது நீங்கள் இங்கேருந்து கூப்பிட்றீங்க, ஏய் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. பட் அப்படி இருந்தாலும் அந்த வண்டி மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. ஓகேவா, நீங்கள் உடனே பஞ்சு மிட்டாய் நில்லு பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே என்ன பண்ணுறீங்கன்னா வேகமாக ஓடி போய் அந்த வண்டிக்கு முன்னாடி நின்றுறீங்க. மூச்சு வாங்க நிற்கிறீங்க, பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பஞ்சு மிட்டாய் நான் எவ்வளோ மணி நேரம் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், உன்னால் நிற்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அங்கே இருக்கிற ஒரு பர்சன் வந்து யாரை என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நீ தானே பஞ்சு மிட்டாய் விற்கிற, அப்போ உன்னை தான் கூப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன வேணுமா, நீ என்ன விற்கிறியோ அதுதான் வேணும், எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னது பஞ்சு மிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நீ அதானே இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லைம்மா நான் அதெல்லாம் சேல் பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது சேல் பண்ணுறது இல்லையா, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ மணி நேரம் பெல் அடித்தா பஞ்சு மிட்டாயின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ அங்கே 4-5 தொங்க விட்டுருக்கி, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் பஞ்சு மிட்டாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இந்த காசைப்படி எனக்கு பஞ்சு மிட்டாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உடனே அந்த பர்சனும் ஏம்மா நீ தயவு செஞ்சு இடத்த விட்டு காலி பண்ணுறியா, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது, நான் அதை சேல் பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சேல் பண்ணுறது இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு பஞ்சு மிட்டாய்னு கூப்பிட்டேன், அதனால தான் நானும் வந்தேன். இப்போ மட்டும் நான் பஞ்சு மிட்டாய் இல்லாமல் வீட்டுக்கு போனேன், என் தம்பி என்னை காரி துப்புவான், என்னை கழுவி ஊற்றுவான், என்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிப்பேன், அதுக்கெலாம் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உன் தம்பி உன்னை கிண்டல் பண்ணுறதுக்குலாம் நான் பஞ்சு மிட்டாய் விற்க முடியாது, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பஞ்சு மிட்டாய் கொடு நீ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நகரவே விடாமல் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா இது வம்பா போச்சு, நானே ஷோகேஸ்க்கு பஞ்சு மிட்டாயின்னு சொல்லி வியாபாரம் பண்ண மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், போலீஸ் போச்சுன்னு சொல்லி. அதை நம்பிக்கிட்டு இவளும் கீழே வந்து இப்போ பஞ்சு மிட்டாய் தராமல் போக மாட்டேன்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு என்ன நான் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த பர்சன். என்ன யோசிக்கிறேன், எனக்கு பஞ்சு மிட்டாய் கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் இப்போ என்ன உனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் அவ்வளோதானே, அதை கொடுத்தா போயிடுவில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாராளமாக போயிடுவேன், கொடு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுல. அந்த பர்சனும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க வர்றாரு. பஞ்சு மிட்டாய் நீங்கள் கையில் வாங்கிறதுக்குள்ளே ஒரு ஷூட்டிங் சவுண்ட், ஒன்று நீங்கள் பஞ்சு மிட்டாய் வாங்காமல் கூட காதை பொத்திக்கிறீங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அந்த பஞ்சு மிட்டாயில் தான் அந்த கன்னே வந்து போயிருக்கும். ஒன்று நீங்கள் வந்துட்டு எவன்டா அவன் என் பஞ்சு மிட்டாய் சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. உடனே டக்குன்னு அந்த பர்சன் உங்களை கையை பிடிச்சி இழுத்துறாங்க. ஓகேவா, நீங்களும் அந்த பர்சனும் இப்போ வந்து அந்த பஞ்சு மிட்டாய் வண்டிக்கு பேக்கில் இருக்கீங்க. ஓகேவா, ஒளிஞ்சிருப்போல் அந்த மாதிரி. உடனே அந்த பர்சன் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு உங்கள் வாயை மூடுறாரு. நீங்கள் உடனே கையை எடுத்து விட்டு என் பஞ்சு மிட்டாய் எவன் சுட்டது, எனக்கு என் பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஷூட் பண்ணது உனக்கு பெருசாக தெரியல, அந்த பஞ்சு மிட்டாய் போனால் தான் உனக்கு பெருசாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு அந்த பஞ்சு மிட்டாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அடம்படி போடலாம் அந்த மாதிரி பண்ணுறீங்க. தயவு செஞ்சு கத்தாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பர்சன். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பர்சன் கையில் கன் இருக்கிறத. ஓகேவா, இந்த கன் அப்போ நீ என் தம்பி சொன்ன மாதிரி நீ உண்மையாகவே மாஃபியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, உனக்கு என்ன பஞ்சு மிட்டாய் தானே வேணும், நான் அதை எடுத்து கொடுக்குறேன், தயவு செஞ்சு இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் உண்மையாகவே மாஃபியாவா, நீங்களும் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, யாரை ஷூட் பண்ணுறீங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறீங்க. உடனே உங்களை அந்த பர்சன் உள்ளே பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் யாரை ஷூட் பண்ணுறீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் மாஃபியா கேங் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பயப்படாமையே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ், இவ்வளோ மணி நேரம் பேசுனதுலேயே நீ கண்டுபிடிச்சிருப்பீங்க அது யார் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீதான். ஓகேவா, ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க எதுக்கு பயப்படணும், நீங்களும் மனுஷன் தானே, என்ன மாஃபியானா 2 கொம்பா முளைச்சிருக்குது உங்களுக்கு, என்ன கன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க, மற்றபடி உங்களுக்கும் அதே கண் கால் இதயம் இதே தானே இருக்குது, உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க.
அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களையே பார்க்குறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை உனக்கு என்ன பஞ்சு மிட்டாய் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த பஞ்சு மிட்டாய் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துறாரு. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஷூட் பண்ணுறாங்க. ஓகேவா, உங்களை ஷூட் பண்ணுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக உங்களை பிடிச்சி இழுத்துடுறாரு. ஓகேவா, இழுத்தது மட்டும் இல்லாமல் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா கட்டி உருண்டு பொருளும் இல்லை அந்த மாதிரி உருள்றீங்க. ஏன்னா ஷூட்டிங் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு வழியாக உருண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிறீங்க. அந்த டைமில் பார்த்தா 2 பேரும் கிஸ்ஸிங், லிப் டு லிப் கிஸ்ஸிங்லாம் போயிருக்கும் அந்த உருள்றதுலையே. உருண்டு போகிறதுலையே அக்காவோட டங்கு ஸ்லிப் ஆகுது. உருண்டு போகிறதுல 2 பேரும் லிப் டு லிப் கிஸ் கொடுத்துருப்பீங்க. போய் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கூட கன் ஷூட் நடக்குது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஷூட் நடத்திட்டுருக்காரு. அங்கே ஆப்போசிட்லேயும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை அந்த ஷூட்டிங்கில். ஆனால் நீங்கள் வியவே பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்களே, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வியை சமாளிக்கிறதுக்காக என்ன எதுக்கு இப்போ ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என் கூட இவ்வளோ மணி நேரம் இருந்தால அதனால் இனியும் என்னோடய கேங் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அட பாவிகளா, ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்க வந்தது குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறீங்க. இப்போ நான் இப்போ வீட்டுக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நோ போகவே முடியாது, நீ போனானா உன்னை ஷூட் பண்ணி கொன்றுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ நான் இப்போ போகலைன்னா எங்கள் அப்பா என்னை கொன்றுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீ இந்த டைமிங்கில் கூட உனக்கு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காமெடியெல்லாம் ஒன்றும் இல்லை, சீரியஸாக தான். நான் இப்போ போகலைன்னா எங்கள் அப்பா என்னை கொன்றுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே கன் ஷூட் போய்கிட்டே இருக்குது. போக போக நீங்கள் வீக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் மாஃபியானா கெட்ட ரவுடி தானே, எல்லாத்தையும் ஷூட் பண்ணி கொன்றுவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பதில் சொல்கிறாரு. மாஃபியானா ஷூட் பண்ணி கொல்லுவாங்க தான், அதில் என்ன கெட்ட ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், கெட்டவங்க தானே நீங்கள், எல்லாத்தையும் ஷூட் பண்ணி கொள்றீங்க, அப்போ கெட்டவங்க தானே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் தப்பு பண்ணுறவங்கள மட்டும்தானே கொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க நல்லவங்களையெல்லாம் கொல்றாங்க, அதனால் நான் அவங்கள கொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இப்போ நான் சொல்கிறத நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அவங்களும் கொல்றாங்க நீங்களும் கொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படி கொல்ற மாதிரி இருந்தால் இன்னொரு உன்னையும் ஷூட் பண்ணியிருப்பேன், ஷூட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்கிறாரு. உடனே நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் விளையாடாத, உண்மையாகவே ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷூட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதெல்லாம் நீங்கள் சந்தில் தான் இருக்கீங்க. ஓகேவா, அந்த டைமில் அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. அடிக்கடி அங்கே ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகேவா, அந்த டைமில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க நான் நல்லவன், கெட்டவங்கள தான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு. நான் கெட்ட பொண்ணு இல்லையா, அப்போ நீங்கள் என்னை கொல்ல மாட்டீங்கல்ல, அதனால தான் எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி நல்லா ஷூட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு இதை சொல்லித்தரீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன விளையாடுறியா நீ, எந்த டைமில் இப்போ கோச்சிங் கேட்டுட்ருக்க நீ அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் எனக்கும் இந்த கன்னை ஷூட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. விளையாடாத, கொஞ்சம் அசந்தா கூட சுட்டுருவாங்க நம்ம 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உடனே மறுபடியும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பஞ்சு மிட்டாய்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி. எனக்கு சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பேக்கில் இருக்காரு. ஓகேவா, அவங்க கையெல்லாம் பிடிச்சிருக்காரு. இதுதான் குறி வைக்கணும், இப்படி தான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஓகே அப்படின்னு பதுங்கி கரெக்டாக சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா, இப்போ ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஷூட் பண்ணாமே நிற்கிறீங்க. உடனே ஷூட் பண்ணுறாரு. ஓகேவா, உடனே நீங்கள் ஷூட் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு பக்கம் பயத்தில் திரும்புவாங்களா, அந்த மாதிரி கன்னை விட்டுட்டு திரும்பிடுறீங்க. ஓகேவா, ஹக் பண்ணுற மாதிரி தான் ஷூட் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க சுடலை அப்படின்னா அங்கே சுட்டுருவாங்க, அதனால். அதுக்கப்புறம் 2 பேரும் வாலில் பதுங்கி நிற்பாங்களா, அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு ஷூட் பண்ணிவிட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் செம க்ளோஸ்அப்பில் நிற்கிறாரு. என்ன பண்ணுறேன், நான் தான் சொன்னேன்ல சுடலைன்னா சுட்டுருவாங்கன்னு சொல்லி, சுடாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு உங்களை. உடனே நீங்கள் நான் என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னை அதுக்கு தான் வேணான்னு சொன்னேன், இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைல அதுக்கு தான் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பெல்லாம் சொல்லாதீங்க, ஒன் டே நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது இன்னொரு நாளா, போதும் ஒன் டே, இப்போ மீட் பண்ணதுக்கே நான் படாத பாடுபடுறேன், இன்னொரு நாள் வேறு பார்க்குறோமா, ஒன்றும் தேவையில்ல, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா நானும் ஷூட் பண்ணி பழகிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா தாயே, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே நீங்கள் சொல்கிறீங்க, நான் எப்படி போகிறது, நான் போனால் ஷூட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்களே, நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் முன்னாடி போகிறீங்களா, நீங்கள் முன்னாடி போனால் ஷூட் பண்ணிடுவாங்களே அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க. உடனே வி வந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. உடனே வி வந்து தைரியமாக முன்னாடி போயிடுறாரு. ஓகேவா, எல்லாத்துக்கு முன்னாடி அங்கே ஷூட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு முன்னாடி போய் ஷூட் பண்ணுறாரு. அந்த டைமில் நீ போ 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 அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்து ஓடுறீங்க. ஓகேவா, அவங்க வீட்டுக்கு உங்களை பாதுகாத்துக்கிட்டே உங்களை ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே அனுப்பிடுறாரு வி. ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு மனசே வரல, வீவே பார்க்குறீங்க. ஆனால் அவரோட கண்ணு மட்டும்தான் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பார்ல. ஒன்று நீ போ போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டிங் கொஞ்சம் நேரம் போகுது. நீங்கள் மேலே மொட்டை மாடியில் இருக்குள்ள அங்கே போய் நின்றுட்டு ஜன்னல் வழியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஓகேவா, அந்த ஃபைட்டிங் கொஞ்சம் நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வேறு பிளேஸ்க்கு போயிடறாங்க அந்த இடத்த விட்டு. ஓகேவா, உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல, அவங்களையும் நினச்சிட்டே இருக்கீங்க. இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் தம்பி என்னக்கா ஃபைட்டிங் அப்படிலாம் வந்து கேட்குறாங்க பதட்டத்தில். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே தீபாவளிக்கு பட்டாசு தான் வெடிக்கிறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, இந்த முட்டா பையன் சொன்னால் நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு மேலே போயிடுறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலேஜில் வந்து உட்காந்துருக்கீங்க, ரொம்ப யோசனையிலேயே உட்காந்துருக்கீங்க ரொம்ப நேரமாக. ஓகேவா, அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, ஏய் என்னாச்சு யோன், ஏன் டல்லாக இருக்கா, இது யோசனையிலேயே இருக்கே, நைட்லாம் தூங்கவே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை உன் கண்ணெல்லாம் வந்து ரெட்டிஷாக இருக்குது, தூங்காத மாதிரியே இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன், உன் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஃபைட்டிங்காமே, மாஃபியா கேங் ஃபைட்டிங்லாம் வந்து கேள்விப்பட்டேன், உண்மையாடி நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோ மணி நேரம் சோகமாக இருந்தேன் நீங்கள் அப்படின்னு கேட்டதோ உடனே பிரிஸ்காயி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஆமாடி நான் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், இன்னும் சொல்ல போனால் அந்த மாஃபியா கேங் லீடர் கூடவே நான் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் செம்ம ஷாக் ஆகி, உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை ஹோல் கிளாஸே உங்கள் பக்கத்தில் வந்து நின்று கேட்டுட்ருக்காங்க. என்ன சொல்கிற யோன், அவனை க்ளோஸ்அப்பில் பார்த்தியா, அவனை ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே, அவனை ஷூட் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் என்னடி ஆச்சு, ஃபைட்டிங்லாம் போச்சுன்னாங்க, கன் ஷூட்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாடி, செம்ம ஃபைட்டிங் தெரியுமா, அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரி, இப்போ நினச்சா கூட இதெல்லாம் கனவா நிஜமான்னு கூட தெரில தெரியுமா எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏய் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆர்வமாக கேட்குறாங்க. ஆமாடி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஓகேவா, நான் பஞ்சு மிட்டாய் வாங்க தாண்டி போனேன், ஆனால் அந்த பஞ்சு மிட்டாய் வாங்குறதுக்குள்ளே ஒரு ரவுடி இருக்கான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படின்லாம் வந்து எல்லாமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன்கிட்ட பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு போனேன்னா அப்போ திடீர்னு பார்த்தா என்னை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடி சொல்கிற, ஷூட் பண்ணிட்டாங்களா, அப்போ உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டுலாம் பார்க்குறாங்க. லூஸ் ஷூட் பண்ணியிருந்தா நான் என்னோட உயிரோடு இருந்திருப்பேனா, உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பேனா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆமாம்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் அவன் வந்து என்னை காப்பாற்றினா பாரு, அப்படியே பாஞ்சு வந்து என் மேலே குண்டடிப்படாமல் என்னை ஹக் பண்ணிட்டாண்டி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் உருண்டு போனோம். அவன் ஒன் டைம் கீழே இருக்க, நான் அவன் மேலே இருக்க, அடுத்து நான் கீழே இருக்க, என் மேலே அவன் இருக்க அப்படின்னு சொல்லி உருண்டு போனண்டி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆனோம். ஆனால் ஸ்டாப் ஆகும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது 2 பேரும் லிப் டு லிப் கிஸ் கொடுத்துட்டு இருந்தோடி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற, யோன் மாஃபியா லீடரை கிஸ் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை விடுங்கடி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் அவனை ரசிச்சிட்டே இருந்தேன், நிறையா பேர்த்த ஷூட் பண்ணான் தெரியுமா, எனக்கு ஷூட்டிங் கூட சொல்லி கொடுத்தாண்டி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்ன யோன் ட்ராக் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மைதாண்டி, ட்ராக் நேற்றுலேருந்தே மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவன் மாஃபியாடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாட், இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவன் யார், அவன் எப்படி இருப்பான் எதுவுமே உனக்கு தெரியாது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் மாஃபியா இருந்தால் மட்டும் எனக்கு என்ன பயமா, அவன்கிட்ட சொன்னால் தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு, அவனுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி 2 கை கால் இதயம் இந்த மாதிரி தானே இருக்குது, அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அவனும் ஹியூமன் பீயிங் தானே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவன் பேர் கூட தெரியாதுடி உனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் உண்மைதான், எனக்கு அவன் பேர் தெரியாது, அவன் ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாது,
நானே அவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், அது போதும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்ன நேம்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பஞ்சு மிட்டாய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னடி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பின்ன ஒரு மாஃபியா கேங் லீடருக்கு யாராவது பஞ்சு மிட்டாய் நேம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடனே நீங்கள் வந்துட்டு, ஏய் அவன் பார்க்க தாண்டி கரட முடனான ஆள், ஆனால் அவளுக்குள்ள பஞ்சு மிட்டாய் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப சாஃப்டான கேரக்டர்டி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏய் ஒரு நாள் பார்த்ததுக்குள்ளே அவனோட கேரக்டர் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சா என்ன, இந்த அளவுக்கு புகழ்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் ஒரு நாள் பார்த்தா என்னடி, 1000 நாள் பார்த்தா என்ன, ஒருத்தனை பார்க்கும்போதே தெரிஞ்சிரும், அவன் நம்மக்கிட்ட பழகிற விதத்திலே தெரிஞ்சிரும் அவனோட கேரக்டர் எப்படின்னு சொல்லி. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு நேற்றே தெரிஞ்சிருச்சு அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இதை வச்சு நீ அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க. இல்லடி அவன் உண்மையாகவே கெட்டவனாக இருந்தால் நேற்று நான் அவன்கிட்ட பேச போகும்போதே கன்னை வச்சு மிரட்டி என்னை பேசாமையே அனுப்பியிருக்கலாம், அட்லீஸ்ட் என்னை பயமுறுத்திருக்கலாம். அது எதுவுமே பண்ணலை. உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட என்னை ஷூட் பண்ணியிருக்கலாம். அப்படி எதுவும் கூட அவன் பண்ணல தெரியுமா. பொறுமையாக நான் கேட்ட கொஷினுக்கு எல்லாத்துக்குமே கடைசி வரைக்கும் பதில் சொன்னான். அதுலேருந்தே தெரியல அவன் நல்லவன் சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என் பஞ்சு மிட்டாய் பற்றி எனக்கு தெரியும்டி, அவன் ரொம்ப நல்லவன், பஞ்சு மிட்டாய் மாதிரி ரொம்ப சாஃப்டானவன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னது அதுக்குள்ளே ஓன் பஞ்சு மிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி அவன் என் பஞ்சு மிட்டாய் தான். இப்போ மட்டும் என் பஞ்சு மிட்டாய் என் கண்ணு முன்னாடி இருந்தான்னு வையேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னடி என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பஞ்சு மிட்டாயை ருசித்து சாப்பிட்ற மாதிரி அவனையும் கடித்து சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் சொல்கிறீங்க, அவனோட கண் இருக்குல்ல, கண் அப்படி பஞ்சு மிட்டாய் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. அவனோட லிப்ஸில் ஐயோ என்னையே மறந்துட்டேன்டி, அவ்வளோ ஸ்வீட்னஸ். அந்த பஞ்சு மிட்டாய் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமோ அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்ததுடி அந்த லிப்ஸு. அவனோட கண்ணம் அவனோட வெக்கத்தில் அவனோட கண்ணும் அப்படியே பஞ்சு மிட்டாய் கலரில் இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறீங்க வீயை. அது என்னடி பிளாக் கலரில் கையில் என்ன புதுசாக கட்டியிருக்க, என்ன ஸ்டைலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி ஸ்டைல் தான், இது என் பஞ்சு மிட்டாயோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஹேய் அவன் கண்ணில் கட்டியிருந்தான்னு சொன்னேன், அந்த ஃபேஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் கலர் துணி மாதிரி கட்டியிருந்தார்ல நம்ம வி, அதைத்தான் நீங்கள் கையில் கட்டியிருக்கீங்க. ஆமாடி இது அவனோட தான், நான் வரும்போது இதையும் சேர்த்தி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ என்கிட்ட அவன் ஞாபகமாக இருக்கிறது இந்த துணியும் அவனோட நினைவுகள் மட்டும்தான். என் பஞ்சு மிட்டாய் மறுபடியும் பார்ப்பனா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நடந்ததெல்லாம் நினச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளுக்கு பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறோம், அவள் ட்ரீமுக்கு போயிட்டா, இனி நம்ம என்ன பேசினாலும் அவள் காதலே விழாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சடனாக அவங்க ஃபேஸ் முன்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பார்க்குறீங்க தலையை தூக்கி. ஓகேவா, அப்போ தான் வந்து நார்மல் இதுக்கே வர்றீங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்று இங்கே கையில் கட்டியிருக்க அந்த துணி இருக்குல்ல அதை எடுக்கிறாங்க. இது எதுக்கு எடுக்கிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை இழுப்போல் அந்த மாதிரி இழுக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை வந்து வாங்குறாங்க. ஓகேவா, உங்கள் கையோடைய ஓகேவா எடுத்து அவங்க ஃபேஸில் வி எப்படி கட்டியிருந்தார் அது மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இடையில உங்கள் கை ஓகேவா, அந்த ஃபேஸ் அந்த கண் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. செம்ம ஷாக்கிங்கில் பார்க்குறீங்க. பஞ்சு மிட்டாய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இந்த பஞ்சு மிட்டாயை உனக்கு கடிச்சு திங்கன்னு போல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதே கிளாத்தை அப்படியே கொண்டு வந்து உங்கள் கையோட அவங்க லிப்பில் வைப்போம்ல அந்த மாதிரி வச்சு அந்த லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறாரு வி. ஓகேவா, கிளாத்து உங்கள் லிப்பில் இருக்குது, அந்த கிளாத்தோட லிப்பில் வந்து கிஸ் பண்ணிடுறாரு வி. கிஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. ஓகேவா, நீங்கள் செம்ம ஷாக்லேயே அப்படியே உட்காந்துருக்கீங்க. பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கிஸ் பண்ணுறதை பார்த்துருப்பாங்க. உடனே வேகமாக வந்து ஏய் யோன் இப்போ எதுக்கிட்டே அவனை கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே எதுவுமே பேசாமல் அப்படியே பஞ்சு மிட்டாயின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. உடனே உங்களை போட்டு குளுக்குறாங்க. ஏய் உன்னை தாண்டி கேட்குறோம், இப்போ எதுக்கிட்டே வி உன்னை கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை பஞ்சு மிட்டாய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இன்னடி வளர்ற, எப்போ பாரு பஞ்சு மிட்டாய்னே சொல்லிகிட்டு இருக்க, அவன் வீடு நம்ம கிளாஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கே புரியுது, இவ்வளோ மணி நேரம் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பார் வி. இத்தனை நாள் அவங்க கூட தான் அவங்க காலேஜில் படிச்சிருக்காரு, அது கூட உங்களுக்கு தெரியாது. உடனே நீங்கள் வெளியே போய் எட்டி பார்க்குறீங்க, பஞ்சு மிட்டாயின்னு சொல்லிட்டு. பட் வி இல்லை. ஓகேவா, மறுபடியும் நீங்கள் வந்து டேபிள்லேயே உட்காந்துக்கிறீங்க. செம்ம ஷாக்கிங்காக உட்காந்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ எதுக்கிட்டே அவனை கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க.
அப்பயும் நீங்கள் பஞ்சு மிட்டாய் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்களா? இவளுக்கு பஞ்சு மிட்டாய் பைத்தியம் பிடிச்சிருச்சு, நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. ஓகேவா? அந்த டேலேருந்து நீங்கள் வியவே நினச்சிட்ருக்கீங்க. அவன் பேர் வி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க நெக்ஸ்ட் டே காலேஜில். ஓகேவா? பட் காலேஜுக்கு வி வரல. அதுக்கப்புறம் பார்த்தா 2-3 டேஸாகவே வந்து காலேஜுக்கு வி வரவே இல்லை. நீங்கள் எல்லாத்துட்டையும் கேட்குறீங்க, ஏன்டி வி வரல அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கேளுங்கடி அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாதுடி அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்டி அவனை பற்றி திடீர்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. ஓகேவா? காலேஜ் முடிச்சு போகும்போது கூட எங்கேயாவது பஞ்சு மிட்டாய் விற்கிற சவுண்ட் கேட்டால் கூட உடனே திரும்பி பார்க்குறீங்க. பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்கள பார்க்குறீங்க, ஃபேஸ் எல்லாம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி ஆச்சு, எப்போ பாரு பஞ்சு மிட்டாய்ன்னு சொல்லிகிட்டே திரியிற, யாரை பார்த்தாலும் பஞ்சு மிட்டாயின்னு சொல்லிகிட்டு இருக்க, என்னடி நினச்சிட்டு இருக்க நீங்கள் மனசில் அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க. இல்லடி எனக்கு அவனை பஞ்சு மிட்டாய் மாதிரியே தெரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஐயோ நீ மென்டல் ஆயிராதடி அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இல்லடி நான் அந்த 4 டேஸாக அவனை பார்க்கவே இல்லையா, அதான் எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. லூசாடி நீ, அவன் ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்த்துருக்கான், அதுக்காக டெய்லியுமா உன்னை பார்க்க வருவான்னு நினச்சிட்டு இருக்க. நீ தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பட் அவன் உன்னை நினச்சிருக்க கூட மாட்டான், அது கூட அவனுக்கு டைம் இருந்திருக்காது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இல்லடி எனக்கு தெரியும், என் பஞ்சு மிட்டாய் என்னை நினச்சிட்டு இருந்திருப்பான், என்னை கண்டிப்பாக பார்க்க வருவான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் 4 டேஸாக நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க பஞ்சு மிட்டாய்க்காக, பட்டு வரவே இல்லை. ஓகேவா? 4 டேஸ்க்கு அப்புறம் 1 டே நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஒரு 11 o'clock இருக்கும். அந்த டைமில் கரெக்டாக பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறாங்க, சவுண்ட் போடுறாங்க. ஓகேவா? அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது. உடனே நீங்கள் நம்ம பஞ்சு மிட்டாய் தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. எதுக்கும் கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே ஓடி வரீங்க. ஓகேவா? ஓடி வந்த உடனே அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. பிகாஸ் சத்தம் கேட்டுச்சுன்னா அப்பா எந்திரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அலங்காமல் மெதுவாக வருவான்ல அந்த மாதிரி வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு வேகமாக ஓடி போகிறீங்க பஞ்சு மிட்டாய் வண்டிக்கிட்ட. ஓடி போய் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒரே ஹை ஜம்ப்பு தான், ஜம்ப் பண்ணி அந்த பஞ்சு மிட்டாய்க்காரரை ஹக் பண்ணிக்கிறீங்க. எஸ் அது வி தான். வியை பார்த்ததுமே ஹக் பண்ணிக்கிறீங்க. வி எப்பயும் போல் அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப எப்படி மாஸ்க்லாம் வந்து போட்டிருந்தாரோ, துணியெல்லாம் கட்டியிருந்தாரோ, அதே மாதிரி தான் இன்றைக்கும் கவர் பண்ணிவிட்டு வந்திருக்காரு. ஓகேவா? அதனால் போனோன்னையும் ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அலறீங்க நீங்கள். உங்களை அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டுட்டு எதுக்கு இப்போ நீ அழாத அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் செல்லமாக கோச்சாக அடிப்போம்ல அந்த மாதிரி அடிக்கிறீங்க வியை போட்டு. ஏன்டா நீ இப்படி பண்ண, ஏன்டா 4 நாளாக என்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம்ல அந்த மாதிரி அடிக்கிறீங்க. அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு, செஸ் கிட்ட கை வச்சு. ஓகேவா? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உடனே வி வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பொய் சொல்லாத, உனக்கு என்னமோ ஆயிருக்கு, அதனால தான் நீ 4 டேஸாக என்னை பார்க்க வராமல் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. பொய் சொல்லாதடா, கையெடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டு அந்த ஷர்ட் பட்டனை கழட்டுவல அந்த மாதிரி கழட்டுறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வி கையை பிடிச்சிக்கிறாரு ஷர்ட் பட்டனை கழட்டுறதுக்கு இல்லாமல். இப்போ நீ கையை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கொஞ்சம் முறைப்படலாம் அந்த மாதிரி செல்லமாக பார்க்குறீங்க. உடனே வி கையை எடுத்துடுறாரு. ஓகேவா? ஓப்பன் பண்ணி பார்த்தா கத்தியில் மார்க் ஆன மாதிரி இருக்குது செஸ்ட் கிட்ட. ஓகேவா? என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஃபைட்டுக்கு போனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு வந்து கேஷுவலாக சொல்கிறாரு. போனதெல்லாம் சரி, இப்படியே அடிபட்டுட்டு வந்து நிற்ப, ஆயில்மெண்ட் கூட போடல போல், போட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏம்மா ஃபைட்டுனா காயாகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வி. அதுக்காக இப்படி காயாகிற அளவுக்கு நீ ஃபைட் பண்ணுவ, அதுவும் எவ்வளோ பெரிய காயம், நீ ஆயில்மெண்ட் கூட போடல போல் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆமாம் போடல, இதெல்லாம் ஒரு காயமா, இதுக்கெல்லாம் யாராவது ஆயில்மெண்ட் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. லூஸ் தனமாக பேசாதடா, எவ்வளோ பெரிய காயம் உனக்கு சின்ன காயமாக தெரியுதா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காயத்துக்கு வந்து கிஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கிஸ் கொடுக்குறீங்க வியோட செஸ்ட்டில். ஓகேவா? வி அப்படியே ரொம்ப மெய் மறந்து நின்றுட்டுருக்காரு. கிஸ் கொடுத்துட்டு இப்போ வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை உன்னை பார்க்காத வரைக்கும் வலிச்சிட்டு தான் இருந்தது, ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஆயில்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் வலிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதானே வலிக்காது இப்போ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்படி ஒரு ஆயில்மெண்ட் கிடைச்சா இன்னும் நிறையா காயை வாங்கலாம் போலையே இந்த ஆயில்மெண்ட்காக அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்றே நீங்கள் வந்துட்டு அப்போல்லாம் சொல்லாத ப்ளீஸ்ரா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி விடுடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு வி. இல்லைடா, நீ இந்த மாதிரி அடிபட்டுட்டு வந்து நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவ்வளோ வலிக்குதா, நான் மாஃபியான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தெரியும்,
ஆனால் மாஃபியா இருந்தாலும் நீ நல்லதுக்காக தான் சண்டை போடுறேனும் எனக்கு புரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு காயம் அப்படின்னா அதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவ்வளோ லவ்வா என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என் லவ் புறா இந்த பஞ்சு மிட்டாய் மேலே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஓ, அப்போ அந்த பஞ்சு மிட்டாய்க்காக தான் நீ இவ்வளோ தூரம் ஓடி வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வி. ஆமாம், நான் அந்த பஞ்சு மிட்டாய்க்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ இந்த பஞ்சு மிட்டாய் வேணாம், அந்த பஞ்சு மிட்டாய் தான் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வி. ஆமாம், எனக்கு சாப்பிட்ற பஞ்சு மிட்டாய் தான் வேணும், இந்த பஞ்சு மிட்டாய் வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஓ, அப்போ சரி, அந்த பஞ்சு மிட்டாய் எடுத்துட்டல்ல, சாப்பிடு நல்லா, ஓகேவா, நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. போ, நான் தேடி வந்த பஞ்சு மிட்டாய் எனக்கு கிடச்சிருச்சு, நீ வேணாம் போ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏய், நான் போயிடுவேண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. போடா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உண்மையாகவே நான் போயிடுவேண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேய் போடான்னு சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே நம்ம வீச்சா இவளை பார்க்க ஆசாசியாக 4 நாளுக்கு அப்புறம் வந்தால் என்னை போ சொல்லிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, ஆனால் அப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா, என்ன போப்போன்னு ஏண்டி சொல்கிற, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வி. சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உண்மையாகவே போயிடுவா போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே நிற்கிறாரு வி. ஓகேவா, நீங்களும் போடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே போகிறீங்க. வீக்கும் போகிறதுக்கே மனசு வரல, உங்களுக்கும் போகிறதுக்கே மனசு வரல. ஆனால் வி நினைக்கிறாரு நீங்கள் உண்மையாகவே போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா, வீடு ஸ்டெப்பு வரைக்குமே போயிட்டு என்ன பண்ணுவீங்களா, மறுபடியும் வேகமாக ஓடி வந்து நம்ம வீயை வந்து கிஸ் பண்ணிடுறீங்க. ஓகேவா, லிப்ஸில் இல்லை கன்னத்தில். ஓகேவா, ஐ லவ் யூ பஞ்சு மிட்டாய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. வீக் அப்படியே வெக்கம் தாங்கலாம், அப்படியே சிரிக்கிறாரு வி. போயிட்டு வரேன், ஓகேவா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு வியும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிடுறீங்க, வியும் போயிடுறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அவங்க லவ் வந்து பஞ்சு மிட்டாய் விற்கிறதுலையே போயிட்டுருக்கு. எஸ், டெய்லியும் நைட்டு 11 மணி ஆனால் டான்னு நம்ம பஞ்சு மிட்டாய் வி வந்துடுறாரு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் மேலேருந்து கீழே வந்துடுறீங்க. ஓகேவா, டெய்லியும் ரொம்ப நேரமாக அந்த பஞ்சு மிட்டாய் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டே நிறையா ரொமான்ஸ் லவ்லாம் போயிட்டுருக்கு. ஒன் டே நம்ம வி எப்பயும் போல் பஞ்சு மிட்டாய் சேல் பண்ணுற மாதிரி வந்து நிற்கிறாரு 11 மணிக்கு. ஓகேவா, நீங்களும் உங்கள் அப்பா அவங்க வந்து தெரியாமல் மெதுவாக கீழே இறங்கி வந்துடுறீங்க. வந்துட்டு 2 பேரும் அந்த பஞ்சு மிட்டாய் விற்கிற வண்டியில் ஏறி உட்காந்துட்டு நீங்கள் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அந்த டைமில் நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டே பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. வியும் என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்கள் அப்பாவுக்கு என் மேலே லைட்டாக டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற, மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வி. மாட்டிக்கவளா இல்லை, ஆனால் இப்போ நிறைய சந்தேகப்படுறாரா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற, எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வியோ கேட்குறாரு. இல்லைடா, இப்போ பகலைக்கு காய்கறி வாங்க வெளியே வந்தால் கூட பின்னாடியே வராரு, கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாருடா, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி அப்போ நீ கொஞ்சம் உஷாராகவே இருடி அப்படின்னு சொல்லிட்டு வியோ சொல்கிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு, டேய் நீ வந்து அப்பா கிட்ட பொண்ணு கேட்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஹே என்ன விளையாடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம வி. ஏய் பஞ்சு மிட்டாய், நீ வந்து பொண்ணு கேட்காம வேறு யாரா கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏய் கேட்குறத பற்றி ஒன்றும் இல்லடி, ஆனால் அவங்க அப்பா எனக்கு பொண்ணு கொடுப்பாராமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வி. டேய் பஞ்சு மிட்டாய், என்னடா நீயே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாடி, நான் என்ன வேலையில் இருக்கேன்னு கேட்பார்ல, நான் மாஃபியாவில் இருக்கேன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக எனக்கு பொண்ணு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வி. ஏய் நீயா நான் மாஃபியாவில் இருக்கேன்னு சொல்கிற, ஒரு ஜாப்பில் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பொய் சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. ஏன் நீ பொய் சொல்ல மாட்டியா என்ன, நான் வேணும்னா இதை கூட நீ பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏய் எனக்கு பொய் சொல்லவெல்லாம் தெரியாதுடி, நான் மாஃபியாவில் இருக்கேன் தான் ஒத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணுறேன், அதெல்லாம் ஓகே தான், அதுக்காக இப்படி பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு வி. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுருவன்லாம் நினைக்காத, ஓகேவா, கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் அப்பா கிட்ட தைரியமாக வந்து பொண்ணு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து வி சொல்கிறாரு. ஏய் பஞ்சு மிட்டாய், நீ மட்டும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் சாகலாம் மாட்டேன் மற்றவங்க மாதிரி கோலையா, ஓகேவா, உன் கண்ணை எடுத்து உன்னையே ஷூட் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஓ அந்தளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு, அது போதுண்டி, என் ஒய்ஃப்னா அப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை, ஆனால் மாமனார்கிட்ட வந்து பொண்ணு கேளுன்னு சொன்னால் மட்டும் உன்னால் கேட்க முடியாதுல்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏய் கோச்சு கதிரி செல்லும், நான் வந்து ஒரு ஜாப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு கேட்குறேன் ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது வரைக்கும் மட்டும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே நீங்கள் மட்டும் சரிடா அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க.
சரி லேட் ஆகுது, நீ போய் தூங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இருடா, இந்த ஒரு பஞ்சு மிட்டாய் தான் இருக்குது, அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க. வி உங்களையே ரசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதான் லாஸ்ட் வாய் அந்த பஞ்சு மிட்டாய், ஓகேவா? உடனே கடிச்சிடுறீங்க. உடனே வி வந்து ஏய் ஸ்டாப் 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 அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வாய்க்குள்ளே பஞ்சு மிட்டாயை வச்சுக்கிட்டே நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கும் பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு வி. உடனே நீங்கள் வந்துட்டு என்ன விளையாடுறியா, இதுதான் லாஸ்ட் பஞ்சு மிட்டாய்னு உனக்கு தெரியும்ல, அதுக்கப்புறம் இல்லைடா பஞ்சு மிட்டாய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன் சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன இருக்கா, அப்போ எனக்கு தெரியாமல் இன்னும் ஒழிச்சு வச்சிருக்கியா, எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவங்கள பிடிச்சி லிப் டு லிப் கிஸ் பண்ணிடுறாரு, ஓகேவா? 2 பேரும் அந்த லிப் டு லிப் கிஸ்லேயே வந்து பஞ்சு மிட்டாயும் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஓகேவா? அந்த டைமில் கிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா 2 பேர்த்துக்குமே செம்ம ஷாக். பிகாஸ் உங்கள் 2 பேர்த்துக்கு முன்னாடியும் உங்கள் அப்பா நிற்கிறாரு. நீங்கள் உடனே பயத்தில் வி கையை பிடிச்சி நின்றுக்குவல்ல, பின்னாடி போய் அந்த மாதிரி நின்றுக்கிறீங்க. நேராக அவங்க அப்பா வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு, ஓகேவா? உடனே நீங்கள் வந்துட்டு வி கையை இந்த பக்கம் பிடிச்சிருக்கீங்க விடாமல். உங்கள் அப்பா பார்க்குறாரு கையை விடாமல் இருக்கிறத. உடனே நீங்கள் கையை விட போகிறீங்க. அந்த டைமில் வி உங்கள் கையை பிடிச்சிறாரு, ஓகேவா? உடனே உங்கள் அப்பா வந்து பலார்னு உங்கள் கணத்துலேயே 2 அரை அரைஞ்சிடறாரு. அரைஞ்சதும் வீ கையவே விட்டுறாரு, ஓகேவா? ஆனால் வீக்கு உன் கையை விடணும்னு எனக்கு எண்ணமே இல்லடி, உன் கையை காலம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த சுச்சுவேஷனில் என்னால் விடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அந்த கையை விட்டுறாரு வி, ஓகேவா? நீங்களும் வீயை திரும்பி பார்த்துட்டே போகிறீங்க. என்னை விட்டுட்டு போயிடாதடா ப்ளீஸ்ரா அப்படிங்கிற மாதிரியே. வியும் என்னை விட்டு போகாதடி அப்படிங்கிற மாதிரியே வியும் பார்க்குறாரு, ஓகேவா? உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே உங்களை இழுத்துட்டு போயிடுறாரு. வெளியே நின்றுட்டே இருக்காரு வி, என்னாச்சோ ஏதோச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மேலே வந்து அந்த லைட் வெளிச்சம் தெரியும்ல விண்டோவில், அந்த மாதிரி ஷேடோ வந்து தெரியுது, ஓகேவா? உங்கள் அப்பா அவங்கள போட்டு அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் வந்து ஷேடோவாக தெரியுது. வியும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா அடிச்சிருப்பாரு. என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், அவன் யாருன்னு தெரியுமா, அவன் மாஃபியா அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் எனக்கு தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க. என்ன தெரிஞ்சுதான் அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு உங்கள் அப்பா. ஆமாம், தெரிஞ்சு தான் நான் லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவன் தான் என் லைஃப் அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. வி வந்து மார்னிங் வரைக்கும் அந்த பிளேஸ்லேயே இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போயிருப்பார். அதுக்கப்புறம் உங்களை காண்டாக்டே பண்ண முடியாமல் போயிருக்கும், ஓகேவா? ஒரு 1 வீக்காக நீங்கள் மேலேருந்து கீழே வர்றதே இல்லை, விடுறதும் இல்லை உங்கள் அப்பா, ஓகேவா? காலேஜ் எதுக்குமே நீங்கள் போகிறதில்ல. டெய்லியும் வி வந்து பார்ப்பாரு, ஆனால் நீங்கள் வர்றதில்லை, ஓகேவா? அவர்னாலையும் எதுவுமே பண்ண முடியல வியும். இந்த டைமில் உங்கள் அப்பா உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு, ஓகேவா? உடனே வந்து சொல்கிறாரு ஃபோட்டோவை காட்டி, இவன் தான் உனக்கு நான் பார்த்துருக்குற மாப்பிள்ளை, இவனை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, என்னது மாப்பிள்ளையா? என்னோட மாப்பிள்ளை அப்படின்னா அது என்னோட பஞ்சு மிட்டாய் மட்டும்தான், அவனை தவிர நான் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீ எவ்வளோதான் கத்துனாலும் கதறினாலும் கெஞ்சினாலும் நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு தான் உன்னை மேரேஜ் பண்ணி வைப்பேன், அந்த மாஃபியாவுக்கெல்லாம் வந்து நான் மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொன்னால் அதே தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் வந்து மாப்பிள்ளை பார்த்தாலும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாலும், ஏன் நான் மனமேடை வரைக்கும் போனால் கூட நான் அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன், என்னோட பஞ்சு மிட்டாயை மட்டும்தான் நான் மேரேஜ் பண்ணுவேன், அவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏய் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கூடியோன்னு அப்பெல்லாம் வந்து சொல்கிறாரு உங்கள் அப்பா. அவன் மாஃபியாடி, அவன் சண்டை போடுறவன், எத்தனை பேர்த்த கொலை பண்ணியிருப்பான் தெரியுமா அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. பண்ணட்டும், அது அவனோட தொழில் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்ன விளையாடுறியா, அவன் கூட போனால் நீயும் செத்துருவடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு உங்கள் அப்பா. பரவாயில்ல, அவன் சாகும்போது நானும் சாகிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, அப்படிலாம் எதுவும் நடக்க அவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. லூஸ்தனமாக பேசாத யோன், அட்லீஸ்ட் அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நீ என்னடி பண்ணுவ, அதுக்கப்புறம் நாங்கள் என்னடி பண்ணுறது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு எதுவும் ஆகாது, அவன் கூட நான் இருக்கிற வரைக்கும், என் கூட அவன் இருக்கிற வரைக்கும் 2 பேர்த்துக்கும் எதுவும் ஆகாது, ஆகவும் விடமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இது வாயில் சொல்கிறதுக்கு நல்லா தாண்டி இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது யோன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உங்கள் அப்பா. அவன் யாருக்காக மாறுறானோ இல்லையோ எனக்காக கண்டிப்பாக மாறுவான், என்ன மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக மாஃபியாவை விட்டுருவான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. யோன் இதெல்லாம் நடக்காத காரியம் யோன் அப்படின்லாம் வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் என் பஞ்சு மிட்டாயை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவன் கண்டிப்பாக வந்து என்னை கூட்டிகிட்டு போவான் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா வந்து கோவத்தில் அடிக்கிறாரு. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாதாடி அப்படிங்கிற மாதிரிலாம், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் என் பஞ்சு மிட்டாய்க்காக காத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ண மேரேஜ் டேட்டும் வருது, ஓகேவா? ரொம்ப போல்டாக வந்து மேரேஜுக்கு ரெடியாகி நிற்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு நீங்கள் இப்படி ரெடியாகி நிற்கிறத. என்ன பார்க்குறீங்க?
இப்பயும் ஒன்றும் குறைஞ்சி போகலை, நீங்களே இந்த மேரேஜை நிப்பாட்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அவமானப்பட போகிறீங்க, என்னோடய பஞ்சு மிட்டாய் வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஓ அவ்வளோ தைரியமா உனக்கு, எவன் வந்து உன்னை தூக்கிட்டு போகிறான்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. எஸ், நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. கண்ணு முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் உங்கள் முன்னாடி உங்கள் பஞ்சு மிட்டாய் தான் நிற்கிறாரு. உடனே எந்திரிச்சு ஹக் பண்ணிக்கிறீங்க. பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மிஸ் யூடா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அலறீங்க. ஏய் அழாதுடி, அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எனக்கு தெரியும்டா நீ வந்துடுவேன்னு சொல்லிட்டு மேரேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் மணமேடைக்கு போயிருப்பீங்க. நம்ம பஞ்சு மிட்டாய் எஸ் நம்ம வியும் வந்திருப்பார். அங்கே எல்லாத்துக்கூடையும் ஃபைட் பண்ணி அடம் பிடிச்சி உங்களை வம்பு கட்டாயத்தில் தூக்கிட்டு வந்திருப்பார். ஓகேவா? அப்படி ஃபைட் பண்ணும்போது நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க. அதில் தான் மயக்கமாயிட்டீங்க. ஓகேவா? நல்ல வேலை நீயே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்ட, எனக்கு நம்பிக்கை இருந்ததுடா என் பஞ்சு மிட்டாய் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்லி, நீ மட்டும் வரலன்னு வையேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி பண்ணியிருப்ப, சூசைட் இது பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. சேச்சா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், நானே ஓடி வந்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. எனக்கு இருந்தாலும் இவ்வளோ போல்னஸ்லாம் ஆகக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. பின்ன மாஃபியாவோட ஒய்ஃப் எப்படி இருக்கணும், அப்படி தானே இருக்கணும், இந்த போல்னஸ் கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. மறுபடியும் ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூடா பஞ்சு மிட்டாய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஐ லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 பேரும் லிப் டு லிப் வந்து கிஸ் கொடுத்துக்கிறீங்க. ஓகே, அந்த லிப் டு லிப் கிஸ்ஸிங் வந்து ஹக்கிங் டச்சிங் சம்திங் அப்படின்னு அன்னைக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் காட்டுறோம். ஓகேவா? ரொம்ப நேரமாக நம்ம வீட்டில் காலிங் பெல் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. ஓகேவா? வி வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காரு. உடனே யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் விக்கி செம்ம ஷாக். பிகாஸ் உங்கள் அப்பாவும் உங்கள் தம்பியும் வந்திருப்பாங்க. நம்ம வி வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேரும் வெளியே தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? வி அந்த டைமில் உங்கள் அப்பாவும் உங்கள் தம்பியும் உள்ளே வராங்க. இங்கே நீங்கள் ரூமில் இருந்து சத்தம் போடுறீங்க. டேய் பஞ்சு மிட்டாய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இதோ வரையோன் அப்படின்னு வந்து வி சொல்கிறாரு. வாடா எனக்கு கால் வலிக்குது, வந்து கால் அமர்த்தி விடு பஞ்சு மிட்டாய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஐயோ இவ வேற நேரங்கால தெரியாமல் நம்ம மானத்தை வாங்குறாளே அப்படிங்கிற மாதிரி வீன்ட்டு, ஒரு நிமிஷம் உட்காருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உங்கள் அப்பா கிட்ட. உங்கள் அப்பாவும் நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. உடனே வி உங்கள் ரூமுக்கு வராரு. வா நீங்கள் வி கிட்ட, அடி பஞ்சு மிட்டாய் எவ்வளோ மணி நேரம்டா சமைக்கிறேன், எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏய் ஒரு நிமிஷம் இருடி நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சமைச்சிட்டு தாண்டி இருக்கே அப்படின்னு வி சொல்கிறாரு. எனக்கு கால் வலிக்குதுடா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அச்சோ கால் வலிக்குதா என் செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்லாம் அமுத்தி விடுறாரு நம்ம வி. பிகாஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட். ஓகேவா? 9 மந்த் இப்போ உங்களுக்கு. இப்போலாம் உன் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்போ பாரு எட்டி உழைச்சிட்டே இருக்கான்டா, அவனும் உன்ன மாதிரி மாஃபியா தான் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஏன் பொண்ணாக இருக்கக்கூடாதா, அவளும் உன்ன மாதிரி சேட்டை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை பையன்தான் உன்ன மாதிரி மாஃபியா தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வி வந்துட்டு இல்லை பொண்ணு தான் உன்ன மாதிரி வாயாடி தான் அப்படின்னு வி சொல்கிறாரு. உடனே வி வந்துட்டு சரி எதா இருந்தால் என்ன, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு வந்து வி சொல்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இப்போ எதுக்குடா அவரை பற்றி ஞாபகப்படுத்துகிற, நம்மளே வேண்டான்னு உதறி தள்ளிட்டார்ல, இப்போ எதுக்கு நீ அவரை பற்றி ஞாபகப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க. அவரை பற்றி பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறதுடா, எத்தனை டைம் நீ சொல்லிட்ட போய் பாருன்னு சொல்லிட்டு. என்னால் போய் பார்க்க முடியாது. அவருக்கு அக்கறை இருந்தால் தான் பொண்ணு வேணும்னு சொல்லி நினச்சிருந்தா வந்தவரையும் வந்து பார்த்துருப்பார்ல, அவர் தான் வந்து பார்க்கல. சரி அட்லீஸ்ட் தம்பி அக்காங்கிறதுக்காகவாது வந்து பார்த்துருக்கலாம்ல, அவன் கூட வந்து பார்க்கலல்ல. அப்போ அவங்க 2 பேரும் என்ன வேணான்னு நினச்சிட்டாங்க. அப்போ நான் மட்டும் ஏன் அவங்கள போய் பார்க்கணும்னு நினைக்கிற நீ? அவங்க என்ன வேணான்னு தூக்கி எறிஞ்சது கூட எனக்கு பெருசாக தெரில, உன்னை வேணான்னு சொன்னாங்க பார்த்தியா, அதுதான்டா எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் புருஷனை பிடிக்காதவங்கள நான் போய் பார்க்கணுங்கிற எந்த அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதை சொல்ல வல்லடியோன் அப்பாவும் தம்பியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே பார்த்தா அவங்க அப்பாவும் தம்பியும் ரூமுக்குள்ளே வந்து நின்றுட்டுருப்பாங்க. வா நீங்கள் பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறீங்க, எதுவுமே பேசாமல். உடனே வி வந்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஓகேவா? கிச்சனுக்கு. உங்கள் அப்பா யோன் அப்படின்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. தயவு செஞ்சு எங்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்கள் தம்பியும் வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ மட்டும் அக்காவா, எத்தனை நாள் உங்கள் அக்கா உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க.
இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பேசுகிறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு நீ என்னடா பண்ணுவ, நீ சின்ன பையன், அவங்க சொன்னால் போகிற, அவங்களே வந்து பார்க்காதப்ப நீ மட்டும் எப்படி வந்து பார்ப்ப, உன் மேலே நான் கோவப்படுறதுல நியாயமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா பக்கத்தில் வந்து உட்காராரு. யோன் மன்னிச்சிடுடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னது மன்னிப்பா, தேவையில்லை, உங்கள் மன்னிப்பு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, தயவு செஞ்சு போகிறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த டைமில் வி கரெக்டாக வராரு. ஏய் யோன், அவரே வந்து மன்னிச்சிருன்னு சொல்லும்போது ஏன்டி இப்படிலாம் எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. டேய் பஞ்சு மிட்டாய், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வியை மிரட்டுறீங்க. வி அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாகிறாரு. ஓகேவா. உடனே உங்கள் அப்பா வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான்டா, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்டா நான் அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிடா யோன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னமோ அன்னைக்கு சொன்னீங்க அவனை கல்யாணம் பண்ணால் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களே அவன் என்னை எப்படி வச்சுருக்கான்னு, உள்ளங்கையில் தாங்கிட்டு இருக்கான், என் பஞ்சு மிட்டாய் மாதிரி நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை வருமா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் அவன் கூட இருக்கிற வரைக்கும், அவன் என் கூட இருக்கிற வரைக்கும் எங்கள் 2 பேர்த்துக்கும் எதுவும் ஆகாது. ஓகேவா. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், பார்த்துட்டிங்கல்ல, கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. யோன் அப்படின்னு வந்து பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா 2 பேரும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பாவும் தம்பியும் சரிக்கா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க ரூமை விட்டு. ஓகேவா. உடனே வி வந்து உங்கள் அப்பா பின்னாடியே வராரு. மாமா மாமா ஒரு நிமிஷம் நீங்கள் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா இப்போ ஹாலில் இருக்காங்க. ஓகேவா. உங்கள் அப்பா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரே நிமிஷம் 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே போகிறாரு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வி வராரு. திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்க, நான் அவளை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே உங்கள் அப்பா வந்துட்டு இல்லை மாப்பிள்ள, அவள் சமாதானமாகற மாதிரி தெரியல, அவள் எங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தெரியுது மாமா அவள் கோவமாக இருக்கான்னு சொல்லி, அவள் கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன, நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கையும் தம்பி கையும் பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு வராரு உங்கள் ரூமுக்கு. நீங்கள் உடனே பார்த்ததும் இப்போ எதுக்கு நீ மறுபடியும் அவங்கள கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏய் நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு வி. என்ன நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் இவங்க விஷயத்தில் மட்டும் நீ தலையிடாத பஞ்சு மிட்டாய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ நீ அவங்கள மன்னிக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மன்னிக்க மாட்டேன்னா மாட்டேன், அப்போ எவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்படுத்தினாங்க, ஏன் உன்னையும் தான் கஷ்டப்படுத்தினாங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி மன்னிப்பேன், மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ அவங்கள போக சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. அதைத்தான் நானும் சொல்கிறேன், போக சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ அவங்க வாங்கிட்டு வந்தது எதுவுமே உனக்கு வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. அவங்களே வேணான்னு சொல்கிறேன், அப்போ அவங்க வாங்கிட்டு வந்தது மட்டும் எனக்கு எதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நான் திரும்ப கேட்குறேன், அவங்க வாங்கிட்டு வந்தது உனக்கு வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ சரி மாமா, நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த 1 டஜன் பஞ்சு மிட்டாயும் அவளுக்கு வேணாமா, திரும்ப எடுத்துகிட்டு போயிடுங்க மாமா. நான் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தலான்னு நினச்சேன், ஆனால் அவள் சமாதானமாகற மாதிரி தெரியல, அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த பஞ்சு மிட்டாயும் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. வி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வராரு. ஓகேவா. நீங்கள் வந்துட்டு நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்ன அதான் நீ வேணான்னு சொல்லிட்டில்ல, அவங்களே போக சொல்லிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு வி. என்னது பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அப்பா ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்காரு. உடனே வீ இருந்துட்டு ஆமான்னு சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரியே கண்ணை காட்டுறாரு. உடனே உங்கள் அப்பாவும் ஆமாம் யோன், உனக்காக 1 டஜன் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன் ஆசையாக, ஆனால் நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நாங்கள் போகிறோம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே அந்த பஞ்சு மிட்டாய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வீ இருந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வச்சுருப்பாரு அந்த பஞ்சு மிட்டாயை. ஓகேவா. அதுக்காக தான் வீ வந்து வெளியவே போயிருப்பார். அதை எடுத்துகிட்டு வர்றாரு. வந்ததும் நீ தான் இந்த பஞ்சு மிட்டாய் வேணான்னு சொல்லிட்டில்ல, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறாரு. இல்லை எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ மாமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வீ. எனக்கு அவங்களும் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே ஓடி வந்து உங்கள் அப்பாவும் உங்கள் தம்பியும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்தனால நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே வீக்கிட்ட அந்த பஞ்சு மிட்டாய் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும் வந்து கொடுக்குறாரு. இந்த பஞ்சு மிட்டாய் வேணுமா இல்லை இந்த பஞ்சு மிட்டாய் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கிறுக்கு பையில அப்பா முன்னாடி என்ன கேட்குறான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு 2 பஞ்சு மிட்டாயும் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க.
அதுக்கப்புறம் என்ன அவங்க அப்பா அவங்க தம்பி எல்லாருமே சிரிக்கிறாங்க நீங்கள் இப்படின்னு சொன்னதை கேட்டு. அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பியாக வீ சமைச்சு வச்சுருக்காரு. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் தம்பியும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த டைமில் நம்ம வீ வந்து சொல்கிறாரு, மாமா இது வந்து உங்கள் வீடு மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், யோனை அவங்க கூட கூட்டி வச்சுருக்கனால தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுருங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அப்போலாம் நான் போக மாட்டேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு, இல்லை மாப்பிள்ள, அவளுக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அவள் இங்கேயே இருக்கட்டும், எனக்கு அவளோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீயும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் தம்பியும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நீங்களும் வீயும் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க ஹாலில், ஓகேவா? அந்த டைமில் வீ காதை பிடிச்சி திருகிறீங்க. என்னடா இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டு நீ ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சேச்சே, நான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஆசையாக வந்திருக்கார்ல, கூட இருக்கணும்னு ஆசைப்படுவார்ல, அதனால தான் நீ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறாரு. அதெல்லாம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரிடி சரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக அவங்க அப்பா வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு நன்றி கூட சொல்லலையே, ஏன்னா இந்த பச்சை மிட்டாய் வாங்கிட்டு வந்தது அவர் தான் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும்ல, அதுக்காக வந்திருப்பார், ஓகேவா? வாசலில் நின்று பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் நீங்கள் வீக்கிட்ட வந்து பேசுகிறீங்க. உண்மையை சொல்லுடா, இந்த பஞ்சு மிட்டாயை நீ தானே வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உடனே நம்ம வீ வந்துட்டு, சேச்சா இது மாமா தாண்டி வாங்கிட்டு வந்தார், உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வீ. உடனே நீங்கள் வந்துட்டு, எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், எங்கள் அப்பாவை பற்றியும் தெரியும்டா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இல்லடி உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு வீ. நீங்கள் ஏதாவது கோச்சிக்குவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் அவர் கண்ணத்தை பிடிச்சி கிள்றீங்க. என் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும்டா என் பஞ்சு மிட்டாயை பற்றி, எந்த நேரத்தில் நீ எப்படி செய்வேன்னு சொல்லி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிறீங்க வீயை பிடிச்சி. அதுக்கப்புறம் வீக்கு வந்து கிஸ்ஸும் கொடுக்குறீங்க. ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு வீயும் கிஸ் கொடுக்குறாரு, ஓகேவா? உங்கள் அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாரு. உங்கள் அப்பா, இந்த மாதிரி மாப்பிள்ளை நம்ம தேடினா கூட கிடச்சிருக்க மாட்டார், இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், அவள் கண் இமைச்சு இந்த வேலை செய்யின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுட்டு வந்து செஞ்சிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. உங்கள் அப்பாவுக்கு மனசு நிறைஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு, தேங்க்ஸ் கூட சொல்லாமல் அவங்க அப்பா, ஓகேவா? இங்கே நீங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன, செம்ம லைஃப் தான், ஹாப்பியான லைஃப் தான், ஓகேவா? எல்லா பாட்டிலையும் குழந்தை போடுறதுனால இதில் குழந்தையே போடாமல் நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பியாக உங்கள் லைஃப் போகுது, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்த பஞ்சு மிட்டாயை 2 பேருமே வந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு கடி வீ ஒரு கடி அப்படி கடிச்சிட்ருக்கீங்க. கடைசியில் 2 பேருமே லிப் டு லிப் கிஸ் கொடுத்துட்டு பஞ்சு மிட்டாயும் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஓகேவா? ஹாப்பி என்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஆல். இப்போ புரியுதா நான் ஏன் பஞ்சு மிட்டாயின்னு பேர் வச்சேன்னு சொல்லி?